அறிமுகம். பல ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் கூட்டம் நிறைந்த சந்தைகளும் மறைந்த மந்திரங்களும் உள்ள ஒரு தொலைதூர நாட்டில் அலாதீன் என்ற ஏழையான ஆனால் நல்ல மனம் கொண்ட சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் எதுவும் இல்லை, ஆனால் அவன் வாழ்க்கை விரைவில் முற்றிலும் மாறப்போகிறதென்று அவன் அறியவில்லை. அலாதீனின் வாழ்க்கை. அலாதீன் தனது தாயுடன் ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்தான். ஒவ்வொரு நாளும் சந்தையில் வரும் வியாபாரிகளையும் பயணிகளையும் பார்த்து ஒரு நல்ல வாழ்க்கையை கனவு கண்டான். அவன் ஏழையாக இருந்தாலும் அவனுக்கு நல்ல மனமும் துணிச்சலும் இருந்தது. மர்மமான மந்திரவாதி. ஒரு நாள் கருப்பு ஆடைகள் அணிந்த ஒரு அந்நியன் அலாதீனை அணுகினான். அவன் தன்னை அலாதீனின் மாமா என கூறினான். ஆனால் உண்மையில் அவன் ஒரு தீய மந்திரவாதி. மந்திர குகை. அவன் அலாதீனை ஒரு மந்திர ஒளி வீசும் குகைக்கு அழைத்துச் சென்றான். அங்கு பொன், நகைகள், செல்வங்கள் நிரம்பியிருந்தன. அந்த குகையின் நடுவில் ஒரு பழைய எண்ணெய் விளக்கு இருந்தது. துரோகம். அலாதீன் விளக்கை எடுத்தவுடன் மந்திரவாதி அவனை உள்ளே அடைத்து விட்டான். அச்சத்தில் அலாதீன் அந்த விளக்கை தேய்த்தான். ஜின்னியின் தோற்றம். திடீரென புகை எழுந்தது. ஒரு வலிமையான ஜின்னி தோன்றினான். நான் விளக்கின் ஜின்னி, உன் கட்டளைகளை நான் நிறைவேற்றுவேன் என்று அவன் கூறினான். புதிய வாழ்க்கை. ஜின்னியின் உதவியுடன் அலாதீன் செல்வந்தனானான். அவன் இளவரசியை சந்தித்து காதலித்தான். அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். விளக்கு திருடப்படுகிறது. தீய மந்திரவாதி மீண்டும் வந்து விளக்கை திருடினான். அவன் அரண்மனையையும் இளவரசியையும் கொண்டு சென்றான். தைரியம் மற்றும் அறிவு. மந்திரமில்லாமல் கூட அலாதீன் தைரியமும் புத்திசாலித்தனமும் கொண்டு மந்திரவாதியை தோற்கடித்தான். இறுதி விருப்பம். அலாதீன் ஜின்னியை விடுதலை செய்தான். அவன் அன்பும் நேர்மையும் கொண்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தான். முடிவு. உண்மையான செல்வம் மந்திரத்தில் இல்லை, நல்ல மனத்திலும் தைரியத்திலும் உள்ளது.